வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸ்வீட் பேபிகார்ன் இதில் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இதை வந்து பிவி வந்து சாப்பிடணும். ஏன்னா அவனுக்கு இது வந்து பிடிக்காது. அந்த பேபிகார்ன் அதை வந்து சுட்டு கொடுத்தாலும் சரி, அவிச்சு கொடுத்தாலும் சரி, கார்ன் வந்து அவனுக்கு சாப்பிடவே மாட்டான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் சாம்பார் வச்சு கீரை தான் பொரிச்சிருந்தேன். ரெண்டுமே பிடிக்காத ஐட்டத்தை செஞ்சுருக்கேன். காலையிலேயே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டான். என்னம்மா பிடிக்காததை செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு. சரி, இந்த பேபிக்கான அவனுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம், காலையில் மைண்டு அப்செட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கானை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு கொதிக்கவும் அதில் அந்த பேபிக்கானை போட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு அதை எடுத்து ஆற வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை நீல வாக்கில் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்லைஸாகவும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, எது பேபிக்கானா என்னன்னே தெரியாது. அவன் பாட்டுக்கு அவசரத்தில் சாப்பிட்டுட்டு போயிடுவான். இப்படி நறுக்கி வச்சதெல்லாம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு காரத்துக்கு பச்சை மிளகா, அப்புறம் வந்து நீல வாக்கில் நறுக்கின பல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை நல்லா கைட்டையே கொஞ்சம் எல்லாத்தையும் உதுத்து விட்டுட்டு இந்த கார்னோட சேர்த்துக்கணும். இது கூட 2 ஸ்பூன் போல் கடலை மாவு, அதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறமா காரத்துக்கு மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வெங்காய பக்கடா, கட்டி பக்கடா அதெல்லாம் போட லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு விடுவோம்ல, அது மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்படி பிசைஞ்சாதான் இந்த வெங்காயம் அதுக்குள்ளே அந்த கார்ன் வந்து மிக்ஸ் ஆகிரும். நம்ம அப்படி எடுத்து போடும்போது வெங்காய பக்கடா மாதிரியே இருக்கும். வித்தியாசம் பெருசாக அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். எண்ணெய் நல்லா காயவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டாச்சு. ஒரு நிமிஷம் போல் ஒரு சைடு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டாச்சு. 2 பக்கமுமே நல்லா முருகலாக வந்துருச்சு. சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது கார்ன் பக்கோடா மாதிரி, கிட்டத்தட்ட கார்ன் பக்கோடா தான் இது வந்து வெங்காயம்லாம் போட்டது. வெங்காயம் போடாமல் செய்யலாம், ஆனால் கார்ன் துண்டாக தெரியும், அவன் சாப்பிட மாட்டான். அதனால தான் வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி பேபி கார்ன் பக்கோடா மாதிரி போட்டாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை உருவி போட்டு நல்லா மொறுன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சாச்சு. இப்படி செஞ்சது 3 பேட்ச் போட்டு எடுத்தேன். ஒரு பேட்ச் டிஃபனுக்கு கட்டியாச்சு, ஒரு பேட்ச் அவன் சாப்பிட்டுட்டான். அது ஃபைனலாக எனக்கு ஒரு பேட்ச் இருந்தது, அதை தான் நான் வீடியோவிலேருந்து எடுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் கார்ன் எங்கே இருக்குன்னே அவனுக்கு தெரியலை. அவன் பாட்டுக்கு மொறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டான். டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டும் போயிட்டான். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.